சொந்தக்காரங்களை பார்க்கறது ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கு. அதனாலதான் திருமணங்கள்னா நான் கண்டிப்பா நான் வரேன், எங்க இருந்தாலும் வரேன் அப்படின்பேன். நேற்று கூட பல திருமணங்களுக்கு தெரிஞ்சிருந்தேன் எல்லா மாவட்டத்திலையும். அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். சில பேர் திருமணங்கள்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. திருப்பதிக்கு போகணும், அது போகணும்னு எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஆனா வீட்டுல போய் பார்த்து மணமக்களை வாழ்த்தி அவங்க குழந்தைங்க, அவங்க வீட்டுல இருக்கிற பெரியமா பெரியப்பா, அத்தை, மாமா, தாத்தா எல்லாரையும் பார்த்தது மகிழ்ச்சி. அதே போல இங்க வந்து என்னுடைய அன்பு தங்கைகளையும் என்னுடைய பெரியவங்க இந்த திருமணத்துக்கு வர வேண்டும் என்று எனக்கு வந்து நாங்க போன் பண்ணி நீ வரணும் அப்படின்னாங்க. அப்புறம் 6 நேரத்தில் வரணும்லாம் சொல்ல மாட்டாரு, எப்ப வரேன்னு தான் கேட்பாரு. நீ எப்பமா வர? 8 மணிக்கு வந்து 8:30 மணிக்கு வந்து அவர் ஆர்டர் தான் போடுவாரு. அதை நம்ம மீறவே முடியாது. அப்புறம் என்னுடைய அருமை அண்ணன் வழக்கறிஞர் பாலு அவர்களும் நான் கூட வந்துடுற எல்லாரும் போலான்னாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து என்னுடைய மணமகளுடைய தந்தை அவர் மேல அவ்வளவு பிரியமும் பாசமும் அவங்க குடும்பத்தினர் மேல வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் பார்த்தது மகிழ்ச்சி. எப்பவுமே இப்ப ஒரு குடும்பம் திருமணம் அப்படின்னாலே எல்லாமே வந்து விட்டு கொடுத்து வாழணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்ப நாங்க பாரம்பரியமாவே அரசியல் குடும்பத்துலதான் வந்திருக்கிறோம். நானா இருக்கட்டும், என்னுடைய தாத்தாவா இருக்கட்டும், எங்க அப்பாவா இருக்கட்டும், நான் திருமணம் செய்ததும் அரசியல் குடும்பம் தான். அப்படி இருக்கும் பொழுது அரசியல்னாலே தேர்தல் வரும், கூட்டணி வரும், அவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அது குடும்பத்தை ரிஃப்ளெக்ட் ஆகாம பாத்துக்குவோம். அந்த பிரச்சனைகள்லாம் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அது குடும்பத்துல வராம பாத்துக்குவோம். அப்படிதான் அதான் அந்த குடும்ப வாழ்க்கை நல்லபடியா எனக்கும் என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி அவர்களுக்கும் போயிட்டு இருக்குது. பெரிய விஷயம். அதே போல நீங்க வக்கீல் குடும்பம்னு கேள்விப்பட்டேன். 20 வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்கன்னு. ஒரு டாக்டர் 20 வழக்கறிஞர்கள் கேள்விப்பட்டதால அரசு கோர்ட் வேற குடும்பம் வேற. ஆர்குமெண்ட்ல தான் ஜெயிக்கணும்னு நினைக்கூடாது. கோர்ட்ல தான் ஆர்குமெண்ட்ல ஜெயிக்கலாம். பேசி வாதாடி கோர்ட்ல ஜெயிக்கலாம், நீதிமன்றத்துல ஜெயிக்கலாம். வீட்டுல வந்து அந்த கோர்ட் ஆர்குமெண்ட்லாம் இருக்கக்கூடாது. அவர் எப்படி ஒரு வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்லிட்டாரு. எல்லாருமே கணவன் மனைவி இருவருமே சமம் தான். நான் தான் ஜெயிக்கணும், பேசி ஜெயிக்கணும், கடைசியா நான் தான் பேசணும் அப்படின்னு இருக்கவே கூடாது. அப்படி இருந்தாலே ரொம்ப கஷ்டம் தான். அதை விட அன்பு பாசம், அதை விட கூடுதலாக ஒரு படி மரியாதை. கணவன் குடும்பமாக இருக்கட்டும் இல்ல மனைவியோட குடும்பமாக இருக்கட்டும், மரியாதை இருந்தாலே போதும். நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை சுமூகமாக நடந்துவிடும். மரியாதையா பேசணும், அதான் முக்கியம். எப்ப பேசினாலுமே ஒரு மரியாதை. பெரியவங்ககிட்டயும் மரியாதை, குழந்தைகிட்டயும் மரியாதை. நம்மளுடைய கணவன் மனைவி பேசும்போது மரியாதையாக பேசிக்கொண்டாலே அந்த வாழ்க்கையில பல பிரச்சனைகள் அது சுமூகமாக தீர்ந்துவிடும்.